விஜயை பிடிக்காதவர்கள் விஜய் வரக்கூடாது என்று சொல்லுபவர்களுக்கு கூட கூடியிருந்த கூட்டமும் அவருடைய உரையும் தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விஜய் உருவெடுத்திருக்கிறார் என்பதை தான் காட்டுகிறேன். உங்களுக்கு விஜய் பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம், அது உங்கள் உரிமை. விஜயால் நீண்ட நாள் அரசியல் இருக்க முடியாதுன்னு சொல்லலாம், அது உங்கள் கருத்து. இந்த கருத்தில் உண்மை கூட இருக்கலாம். ஆனால் விஜய் வரக்கூடிய தேர்தலில் 26 தேர்தலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பார் என்பதும், நேற்றைய அவருடைய பொதுக்கூட்டம் கிட்டத்தட்ட 12 மணி நேரமாக தெருக்களில் சாலைகளில் கூடியிருந்த லட்சக்கணக்கான மக்களை 2 மாவட்டங்களில் வைத்து பார்க்கும் பொழுது, அண்டை மாவட்டங்களிலிருந்தும் அவர்கள் வந்திருந்தார்கள், திருச்சி மற்றும் அரியலூரில். 2 திராவிட கட்சிகளுக்கும், குறிப்பாக திமுக அதிமுக 2 பேருக்கும் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை, கிலியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக திமுகவுக்கு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வாக்கு வங்கியில், திமுக வாக்கு வங்கியில், அதிமுக வாக்கு வங்கியில் சரிவு ஏற்படுவது என்பது உறுதி, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அவர் உடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் திமுக அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், குறிப்பாக திமுகவுக்கு ஏற்படுத்தும். இளைஞர்கள் வாக்குகள் 18 வயசுலேருந்து அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும் நான் சொல்வேன். அதை தாண்டி எல்லா வயதினரும், குறிப்பாக பெண்கள், ஆச்சரியப்படத்தக்க அளவில் பெண்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு திமுகவுக்கு பெரியதொரு கலக்கத்தை, கிலியை ஏற்படுத்தி இருக்கிறது. வெளியில் அவங்க எதுவுமே நடக்கலைன்னு திமுகவுடைய தொங்கு சதைகளும், திமுகவுடைய பெய்டு மவுத்ஸ், வாடகை வாய்களும் எவ்வளவு பேசினாலும் உள்ளுக்குள் திமுக தலைமையும் திமுகவில் இருக்கக்கூடிய விவரமறிந்தவர்களும் கலங்கி போயிருக்கிறார்கள் என்பது உண்மை.